அண்மை செய்தி. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். சரவணன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. போதைப் பொருள் பயன்படுத்திய தொடர்பான இந்த வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வரக்கூடிய நிலையில் முன்னதாக அவரை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். ரத்த மாதிரிகளை மேற்கொண்டு அவற்றை பரிசோதனைக்கு உட்படுத்தினார்கள். இந்த நிலையில அந்த பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருப்பதாகவும் அதற்கான அந்த சோதனையில் அதற்கான விவரங்கள் இருப்பதாகவும் மருத்துவர் தரப்பில் விவரங்களை காவல்துறையினர் பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில தற்போது ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பொதுவாக இது போன்ற போதைப் பொருட்கள், அதாவது கொக்கைன், மெத்தம்பட்டமைன் போன்ற சர்வதேச அளவில் கடத்தப்பட்டு விற்கக்கூடிய இது போன்ற இந்த போதைப் பொருட்களை எல்லாமே தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களிடம் ஒரு 45 நாட்கள் வரை அவர்களிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளலாம். அவர் பயன்படுத்திய நாளிலிருந்து 45 நாட்கள் வரை எப்பொழுது மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டாலும் அவற்றை உறுதிப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் தரப்பிலும் கூறுகிறார்கள். காவல்துறையினரும் இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இவரை ஸ்ரீகாந்தை அழைத்து சென்று ரத்த மாதிரிகளை எடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரித்திப் என்ற அந்த நபர் தான் பெங்களூரில் இருந்து ஒரு நைஜீரியனிடமிருந்து போதைப் பொருளை வாங்கி தொடர்ச்சியாக பிரசாத் என்ற அந்த நபர் மூலமாக கொடுத்திருக்கிறார். பிரசாத்திடமிருந்து தான் இது நடிகர் ஸ்ரீகாந்திற்கு சென்றதாகவும், அதுவும் கூட அவ்வப்போது அவர் தொடர்ச்சியாக ஸ்ரீகாந்திற்கு என்று கேட்டு பிரசாத் வாங்கி செல்வார் என்றும் கைதான அந்த பிரதீப் என்பவர் தகவல் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இவர்களுடைய இந்த பண பரிவர்த்தனை விவரங்கள், பிரசாத்தினுடைய தொடர்பு மற்றும் பரிவர்த்தனை விவரங்களின் அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தை அழைத்து அதில் ஓரளவு ஆதாரம் இருப்பதன் அடிப்படையிலேயே அவரை அழைத்து விசாரித்ததாகவும், மேலும் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியதாகவும், இந்த பரிசோதனையில் அவர் போதைப் பொருளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது உறுதியாகி இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிய வருகிறது. எனவே இதற்கு பிறகுதான் அவரிடம் நடத்தப்படக்கூடிய விசாரணையில அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்கிறார், அவர் தொடர்ச்சியாக பயன்படுத்தி இருக்கிறாரா, அதற்கான டிரான்சாக்சன், இந்த பரிவர்த்தனை ஆதாரங்கள் எல்லாம் அவரிடம் இருந்து கைப்பற்றுகிறார்களா காவல்துறையினர், அதை அவர் விசாரணையிலேயே ஒப்புக்கொள்கிறாரா என்பதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு நடிகர் இவர் மூலமாகத்தான் அந்த மற்றொரு நடிகர் ஸ்ரீகிருஷ்ணா என்ற அந்த நடிகரும் இவர் மூலமாகத்தான் வாங்கினாரா, அதே போன்ற நடிகர் ஸ்ரீகாந்த் வேறு யாருக்கேனும் வாங்கி கொடுத்தாரா என்ற பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவல்லிக்கேணி காவல் மாவட்ட துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தற்பொழுது இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். உதவி ஆணையர் அருணுடைய அலுவலகத்தில் அந்த விசாரணை நடத்தப்படுகிறது. ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய தகவல்கள், அவர் வாக்குமூலமாக கொடுக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது, எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ச்சியாக அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்படுவதாகவும், பிரசாத் எப்படி அவருக்கு பழக்கமானார், எவ்வளவு காலமாக அவரிடம் இருந்து அவர் மூலமாக போதைப் பொருட்களை இவர் வாங்கியிருக்கிறார், உட்கொண்டிருக்கிறார், என்ன வகையிலான போதைப் பொருட்களை எல்லாமே வாங்கியிருக்கிறார்கள் என பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.